2011 உலகக்கோப்பை தோனி செஞ்ச விஷயம் மர்மமாக இருக்கு. அது எனக்கு சுத்தமா புரியல. ஹர்பஜன் சிங் கேள்வி: இந்திய கிரிக்கெட் அணி மகேந்திர சிங் தோனி தலைமையில் 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையும் 2011ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பையும் வெற்றி பெற்று வரலாறு படைத்தது. இந்த 2 உலகக்கோப்பைகள் வென்ற போதிலும் அந்த அணியில் ஹர்பஜன் சிங் முக்கிய வீரராக திகழ்ந்தார். இந்த சூழ்நிலையில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையை வைத்து சில முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 2007ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் T20 உலகக்கோப்பையை வெற்றி பெற்று வரலாறு படைத்தது. அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு திரும்பவும் தோனி தலைமையில் ஒருநாள் உலகக்கோப்பையை இந்தியாவில் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தது. 1983ஆம் ஆண்டு கபில் தேவ் அவர்களுக்கு பிறகு தோனி ஒருநாள் உலகக்கோப்பையை வெற்றி பெற்று வரலாறு படைத்தார். அந்த 2 உலகக்கோப்பைகளில் முக்கிய வீரராக, முன்னணி சுழற்பந்து வீச்சாளராக ஹர்பஜன் சிங் திகழ்ந்தார். இந்த சூழ்நிலையில் மகேந்திர சிங் தோனியோடு 10 ஆண்டுகளாக அவர் பேசுவதில்லை என்றும் பேசியிருக்கிறார். அவர் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு ஒரு போட்டியில் கூட அதே அணி திரும்பவும் விளையாடாதது ஏன் என்ற கேள்வியையும் தற்போது எழுப்பியிருக்கிறார். மேலும் சில கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். இது குறித்து அவர் விரிவாக கூறும்போது, இந்த விஷயம் எனக்கு புரியவில்லை. 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் விளையாடிய வீரர்கள் இறுதிப் போட்டி வரை மட்டுமே பயன்படுத்தப்பட்டனர். அதற்கு பிறகு ஒரு போட்டியில் கூட அந்த அணி மீண்டும் ஒன்று சேரவில்லை. இது எனக்கு புரியாத மர்மமாக இருக்கிறது. இது எனக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. இந்த விஷயம் சரி செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினேன். உலகக்கோப்பையில் விளையாடிய அணி திரும்பவும் ஒரு போட்டியில் கூட இணைந்து விளையாடாதது துரதிர்ஷ்டமானது. 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற அணி மிகவும் அற்புதமானது. ஆனால் அதற்கு பிறகு அணியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏன் என்று எனக்கு புரியவில்லை. விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவராக இருப்பினும் அவர்கள் நல்லவராக இருக்கவில்லை. அந்த அணியில் இருந்த சில வீரர்களுக்கு இது கடைசி உலகக்கோப்பை என்று தோன்றியது. ஆனால் விளையாடக்கூடிய வீரர்களும் சிலர் இருந்தனர். வயதாகி இருந்தாலும் நாங்கள் விளையாடக்கூடிய சூழ்நிலையிலேயே இருந்தோம் என்று கூறியிருக்கிறார்.